லாட்ஜில் திருமணமான பெண்ணோடு உல்லாசமாக இருந்த மேனேஜர் அறையில் நிர்வாணமான முறையில் இறந்து கிடந்தது எப்படி? அறை எண் 201 என்ன நடந்தது என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் குமாரப்பா தெருவைச் சேர்ந்த 42 வயதான சுரேஷ் பாபு என்பவர் அண்ணா நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் மேலாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதியன்று தீநகர் வடக்கு உஸ்மான் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் காலை 11 மணிக்கு சுரேஷ் பாபு பெண் ஒருவருடன் 201ஆம் எண் கொண்ட அறை எடுத்து தங்கியுள்ளார். மாலை 7:30 மணியளவில் அந்த பெண் அறையை விட்டு தனியாக புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் சுரேஷ் பாபு மறுநாள் மதியம் 2:30 மணி ஆகியும் அறையை காலி செய்யாமல் உள்ளே இருந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த லாட்ஜ் ஊழியர்கள் கதவை தட்டிய போது சுரேஷ் பாபு கதவை திறக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் மாற்றுச்சாவி வைத்து ஊழியர்கள் அறையை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. படுக்கையில் சுரேஷ் பாபு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. உடனே அங்கிருந்தவர்கள் பாண்டி பஜார் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உதவி ஆய்வாளர் ஜோதி பிரகாஷ் இறந்த சுரேஷ் பாபுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக KK நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அறையில் தங்கியிருந்த பெண்ணின் ஆதாரங்களை வைத்து போலீசார் பிடித்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயின. சுரேஷ் பாபு வேலை பார்த்து வந்த ஹோட்டலில் திருமணமாகி குழந்தை பெற்ற 30 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு குடும்ப சூழ்நிலை காரணமாக பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்துள்ளார். சுரேஷ் பாபு அப்பெண்ணிடம் தனியாக பேச வேண்டும் என லாட்ஜுக்கு அழைத்து சென்று வற்புறுத்தி பாலியல் தேவைக்கு பயன்படுத்திக் கொண்டதாக அந்த பெண் தெரிவித்தார். இருவரும் மாலையில் பிரியாணி சாப்பிட்டதாகவும் பின்னர் 7:30 மணிக்கு தான் லாட்ஜில் இருந்து புறப்பட்டு சென்று விட்டதாகவும் அந்த பெண் தெரிவித்தார். சுரேஷ் பாபுவுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் நிலையில் ஏற்கனவே சர்க்கரை வியாதி உள்ளதாகவும் உடலுறவு கொள்வதற்கு மாத்திரை எடுத்ததால் ஒவ்வாமை காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் எனவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் பிரேத பரிசோதனை முடிவு வெளியான பிறகே இறப்பிற்கான உண்மையான காரணம் தெரியவரும் எனவும் கூறப்படுகிறது.